Hello everyone. நம்ம human values and ethicsல யூனிட் 3 பார்த்துட்டு இருக்கோம். இது யூனிட் 3யோட 5th லெக்சர். ஸோ யூனிட் 3ல வந்து ஒரு 4 டாபிக் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் சயின்டிபிக் திங்கிங், அது 2 டைப்ஸ், இண்டக்டிவ் திங்கிங், டிடக்டிவ் திங்கிங். அடுத்து ப்ரொபோசிங் அண்ட் டெஸ்டிங் ஹைபோதசிஸ். அடுத்து வேலிடேட்டிங் ஃபேக்ட்ஸ் யூசிங் எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச். அடுத்து ஸ்கெப்டிசிசம், எம்பிரிசிசம். ஸோ இதுல 3 டாபிக் ஆல்ரெடி பார்த்தாச்சு, லாஸ்ட் டேஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ அது பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த 4வதுலயுமே ஸ்கெப்டிசிசம் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் டே பார்த்தாச்சு. ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. ஸோ மீதி இந்த 3rd யூனிட்ல ஒரே ஒரு டாபிக் தான் இருக்கு, எம்பிரிசிசம். அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ எம்பிரிசிசம்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத வரைக்கும் அதை நம்பாம இருக்கதா எம்பிரிசிசம். ஸோ இந்த 3rd யூனிட் ஃபுல்லா ஒரே கான்செப்ட் தான். ஒரு ஃபேக்ட் இருக்கு, அது உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் 3rd யூனிட் ஃபுல்லா உள்ள கான்செப்ட். இந்த எம்பிரிசிசம்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயத்த நம்மளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதை வந்து நம்ம சென்ஸ்ல நம்ம தொட்டு பார்க்கறது, இல்ல நம்ம கண்ணால பாக்குறது, இத மாதிரி நம்மளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் அந்த விஷயத்த நம்புவோம் அப்படின்னு சொல்றதுதான் எம்பிரிசிசம். ஓகேவா? பாருங்க, எம்பிரிசிசம் இஸ் த பிலீஃப் தட் நாலேஜ் இஸ் கெய்ன்ட் பிரைமரிலி த்ரூ அப்சர்வேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சென்சரி எவிடன்ஸ். ஸோ ஒரு விஷயத்த நான் பார்க்கணும், நான் அப்சர்வ் பண்ணணும், இல்ல நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். சென்சரி எவிடன்ஸ்னா அதான் என்ன, நான் அதை தொட்டு பார்க்கணும், இல்லைன்னா நான் அதை கண்ணால பார்க்கணும், பார்த்தா மட்டும் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்றதுதான் எம்பிரிசிசம். ஓகேவா? It teaches that ideas must be grounded in reality rather than just imagination. ஸோ ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அது நிஜத்துல நடக்கணும், நடந்தாதான் நான் நம்புவேன். சும்மா இமேஜின் பண்ணிட்டு வச்சுலாம் சொல்லக்கூடாது, நான் நிஜத்துல பார்த்தா மட்டும் தான் நம்புவேன்னு சொல்றதா எம்பிரிசிசம். This principle is fundamental to science, ethics and rational inquiry. ஸோ இது எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு அடிப்படையா இருக்குது. ஓகேவா? ஸோ எம்பிரிசிசம்ல ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது? அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம சொன்னதான், அப்சர்வேஷன்னா நம்ம அதை பாக்குறது, எக்ஸ்பீரியன்ஸ் அது நமக்கு நடக்கிறது. நமக்கு நடந்தா மட்டும் தான் நம்புவேன், அது வரைக்கும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றதும் அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பார்க்கலாம். எம்பிரிசிசம் emphasizes learning directly from real world experiences and systematic observations. ஸோ ரியல் வேர்ல்டு, இந்த உலகத்துல நிஜமா நடக்கிற விஷயங்களை மட்டும் பார்த்து கத்துக்கிறது மட்டும்தான் எம்பிரிசிசம். ஸோ நிஜமா நடந்தா மட்டும் ஃபேக்ட் நான் ஏத்துப்பேன். ஓகேவா? Whether studying natural phenomena or social behaviors, they should rely on what can be seen, measured or tested. ஸோ உங்க ஒரு நேச்சுரலா நடக்கிற விஷயத்த பத்தியே படிச்சாலுமே அவங்க அதை பார்த்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதை ஒத்துப்பாங்க. ஓகேவா? This approach ensures that knowledge is rooted in practical reality rather than abstract theories. ஸோ முன்னாடி சொன்னதே அப்படியே சொல்லியிருக்காங்க, பிராக்டிக்கலா நடந்தா மட்டும்தான் அதை ஏத்துக்கணும். சும்மா அப்சாக்டா ஒரு இமேஜின் பண்ணி சொல்றத வச்சுலாம் ஏத்துக்க முடியாது. ஒரு தியரி மட்டும் சொன்னா ஏத்துக்க முடியாது, பிராக்டிக்கலா நடந்தா மட்டும் தான் ஏத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் என்கொயரி. ஸோ இதுவுமே அதே கான்செப்ட் தான். ஸோ ஒருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்கக்காக கண்மூடித்தனமா நம்பாம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேர்ல நடக்குதா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்பிரிக்கல் என்கொயரி ரெக்வயர்ஸ் அப்ஜெக்டிவிட்டி, மீனிங் தட் பர்சனல் ஃபீலிங்ஸ். ஸோ ஒருத்தவங்களோட அவங்க ஃபீல் பண்றாங்கக்கா அதை ஏத்துக்க முடியாது. அது மாதிரி கல்ச்சரல் பிலீஃப்ஸ். ஸோ இந்த கல்ச்சர்ல ஏதாவது சொல்லியிருக்காங்கனால அதை ஏத்துக்க முடியாது. ஆர் பயாசஸ் ஷுட் நாட் இன்டர்ஃபியர் வித் இன்டர்பிரேஷன் ஆஃப் எவிடன்ஸ். ஸோ ஒரு எவிடன்ஸ் வரணும், எவிடன்ஸ் இருந்தா மட்டும் ஏத்துக்க முடியும். இப்போ பர்சனல் ஃபீலிங்ஸ்ல வந்து சொல்றாங்க, அதனாலதான் அதை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பை ஃபோக்கசிங் ஆன் மெசரபிள் ஃபேக்ட்ஸ், எம்பிரிசிசம் ரெடியூசஸ் சப்ஜெக்டிவிட்டி அண்ட் இன்க்ரீசஸ் த ரிலையபிலிட்டி ஆஃப் கன்க்ளூஷன்ஸ். ஸோ இத மாதிரி நிஜத்துல உணரக்கூடிய ஃபேக்ட்ஸை மட்டும் பாக்குறதுனாலயே கன்க்ளூஷன் வந்து பெட்டர் கன்க்ளூஷனா கிடைக்கும். ஸோ நிஜத்துல நடந்துச்சுன்னா கண்டிப்பா உண்மையா தானே இருக்கும். ஸோ ஒரு பெட்டர் கன்க்ளூஷன், நல்ல கன்க்ளூஷனா கிடைக்கும். திஸ் மேக்ஸ் எம்பிரிக்கல் நாலேஜ் ட்ரஸ்ட்வர்த்தி அண்ட் யூனிவர்சலி அக்செப்டபிள். ஸோ இதன் மூலமா எம்பிரிக்கலா ஒரு விஷயம் கிடைக்குது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா அதை நம்பக்கூடியதா இருக்கும். யூனிவர்சலி அக்செப்டட், உலகம் ஃபுல்லா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ இதான் அப்ஜெக்டிவ் என்கொயரி. நெக்ஸ்ட் வந்து வெரிஃபிகேஷன். ஸோ வெரிஃபிகேஷன் என்னது? உண்மையா பொய்யான்ட்டு வெரிஃபை பண்றது. A key part of empiricism is verification, checking whether a claim goes to whenever it is observed or tested again. ஸோ ஒரு விஷயம் ஒரு தடவை நடந்தோடனே அதை ஏத்துக்காம மறுபடியும் அது நடக்கும் போதெல்லாம் அது உண்மையான மறுபடியும் பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 3rd யூனிட் ஃபுல்லா இதே கான்செப்ட் தான், இதே தான் திருப்பி வரும். ஸோ அதையும் சொல்லியிருக்காங்க. வெரிஃபைடு ஃபேக்ட்ஸ் கெயின் கிரெடிபிலிட்டி while unverified claims are rejected. ஸோ ஒரு ஃபேக்ட் வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா அதை ஏத்துப்பாங்க, அப்படி இல்ல வெரிஃபை பண்ணலன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? வெரிஃபிகேஷன் ensures that
நாலேஜ் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஒன் டைம் இன்சிடென்ட்ஸ். ஸோ ஒரு தடவை நடக்கிறதுனாலுமே அதை ஏத்துக்க கூடாது. ஆர் அன்டெஸ்டட் அசம்ஷன்ஸ், அது நடக்கவே இல்லைனாலுமே அதை ஏத்துக்க கூடாது. பட் ஆன் கன்சிஸ்டன்ட் எவிடன்ஸ், திரும்ப திரும்ப அது நடந்தா மட்டும்தான் அதை ஏத்துக்கும். ஸோ இதுதான் வெரிஃபிகேஷன். ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாது இதுவுமே. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் த சயின்டிபிக் மெத்தட். ஸோ இந்த எம்பிரிசிசம் வந்து சயின்டிபிக் மெத்தடுக்கே ஒரு அடித்தளமா இருக்குது. ஓகேவா? ஸோ சயின்டிபிக்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பண்ணுவோம். அதுலயுமே இந்த எம்பிரிசிசம் ஒரு விஷயம் பிராக்டிக்கலா நடந்துருச்சுன்னா கண்டிப்பா உண்மையா தானே இருக்கும். ஸோ அதனால சயின்டிபிக் மெத்தடுக்கு இது ஒரு ஃபவுண்டேஷனா இருக்குன்னு சொல்றாங்க. எம்பிரிசிசம் இஸ் த பேக் போன் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ். ஸோ அதனால இது மாடர்ன் சயின்ஸ்க்கு இது ஒரு பேக் போன் சொல்றாங்க. ஆல் சயின்டிபிக் மெத்தட்ஸ், அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்டேஷன், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் பியர் ரிவ்யூ ரிலை ஆன் எம்பிரிக்கல் பிரின்சிபிள்ஸ். ஸோ இந்த எல்லா மெத்தட்ஸுமே, சயின்ஸ்ல உள்ள எல்லா மெத்தட்ஸுமே, அப்சர்வேஷன் என்னது பிராக்டிக்கலா பாக்குறது அப்சர்வேஷன். எக்ஸ்பெரிமெண்டேஷனா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது. அடுத்து டேட்டா அனாலிசிஸ்னா உண்மையான டேட்டாவை கலெக்ட் பண்றோம். ஸோ நம்ம அப்சர்வ் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்றோம். பியர் ரிவ்யூனா இன்னொரு சயின்டிஸ்ட் தான் அதை ரிவ்யூ பண்ண போறாங்க. ஸோ இது எல்லாமே நேர்ல நடக்கிற விஷயங்களால இருக்கு. ஸோ அதனால ரிலை ஆன் எம்பிரிக்கல் பிரின்சிபிள்ஸ். ஸோ இந்த எம்பிரிக்கல் பிரின்சிபிள்ஸை டிபெண்ட் பண்ணி தான், அதை வச்சுதான் எல்லாமே இருக்கு, எல்லா சயின்டிபிக் மெத்தடுமே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. By demanding evidence for every claim, empiricism has enabled scientific progress, technological growth, and rational understanding of the world. So ஒவ்வொரு கிளைம், ஒவ்வொரு ஃபேக்டுக்குமே ஒரு எவிடன்ஸ் கேட்கறதுனால எம்பிரிசிசம் வந்து இந்த சயின்டிபிக் ப்ராக்ரஸ், நிறைய சயின்டிபிக் ப்ராக்ரஸ் கொடுத்துருக்கு. அது மாதிரி டெக்னாலஜிக்கல் growth, டெக்னாலஜியில் நம்ம நிறைய வளர்ந்துட்டோம் இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த எம்பிரிசிசம் தான் ஒரு அடித்தளமா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் த சயின்டிபிக் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ். ஸோ எம்பிரிசிசம்ல நாலு ஹெட்டிங் தான். ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம அப்சர்வ் பண்ணணும், என்ன கண்ணால அப்சர்வ் பண்ணணும், இல்லைன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ரெண்டாவது அப்ஜெக்டிவ் என்கொயரி, ஸோ உண்மையா நடந்திருக்காங்கிறத பார்க்கணும் அவங்க. ஸோ உண்மையா நடந்தா மட்டும் தான் ஏத்துப்பேன். யாரோ ஒரு பர்சனலா சொல்றாங்க, இல்ல ஏதோ ஒரு கல்ச்சர்ல சொல்லியிருக்காங்கனால நான் ஏத்துக்க முடியாது. அது அப்ஜெக்டிவ் என்கொயரி. அடுத்து வெரிஃபிகேஷன். ஸோ அது வந்து ஒரு ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாது, திரும்ப திரும்ப நான் அது நடக்கணும், அதை நான் வெரிஃபை பண்ணா மட்டும் அதை ஏத்துக்க முடியும். இது வெரிஃபிகேஷன். அது வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் த சயின்டிபிக் மெத்தட். ஸோ இப்படி எம்பிரிக்கல் நாலேஜ் இருக்கிறதுனால இது ஒரு மாடர்ன் சயின்ஸ்க்கு வந்து பேக் போனா இருக்கு, ஒரு ஃபவுண்டேஷனா இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பெனிஃபிட்ஸ். ஸோ இப்படி எம்பிரிசிசமோட என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். எம்பிரிசிசம் ப்ரொமோட்ஸ் அக்யூரேசி, ரிலையபிலிட்டி அண்ட் ட்ரூத்ஃபுல்னஸ் இன் நாலேஜ். ஸோ நம்ம சொன்னதான், ஒரு விஷயம் உண்மையிலேயே நடந்துருச்சுன்னா அது கண்டிப்பா உண்மையா தான் இருக்கணும். இதுல வந்து எந்த ஒரு டவுட்மே இருக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பா அது உண்மைதான், ஒரு ஃபேக்ட் தான். ஸோ அதனால இந்த நாலேஜ்ல ஒரு அக்யூரேசி இருக்கு, ரிலையபிலிட்டி இருக்கு, ட்ரூத்ஃபுல்னஸ் இருக்கு, ஒரு ஆனஸ்ட்னஸ் இருக்கு. ஓகேவா? இட் என்கரேஜஸ் எவிடன்ஸ் பேஸ்ட் டிசிஷன்ஸ். ஸோ இது மூலமா எவிடன்ஸ் இருந்தா மட்டும் அந்த விஷயத்த ஒரு டிசிஷன் எடுக்காங்க, ஒரு முடிவு எடுக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். அடுத்து இட் ரெடியூசஸ் சூப்பர்ஸ்டிஷன், பிளைண்ட் பிலீஃப் அண்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து ஒரு மூட நம்பிக்கைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா இருக்குது. இட் ஆல்சோ எம்பவர் சொசைட்டி டு அடாப்ட் பிராக்டிசஸ் தட் ஆர் பெனிஃபிஷியல். ஸோ இதே மாதிரி எம்பிரிக்கல் நாலேஜ் மூலமா நம்ம ஏதோ ஒரு விஷயம் வந்து நல்லது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதை ஏத்துக்கிறதுக்கு மக்களை ஊக்குவிக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டு மக்கள்கிட்ட சொல்றாங்க. இதுவுமே எம்பிரிசிசமோட ஒரு பெனிஃபிட்டா இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் எம்பிரிசிசம்ங்கிறது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இதோட 38 முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.